வாழையா பண்ணி தெரியுறீங்க. ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னா கன்னியாகுமரியில் உள்ள பத்மநாபபுரம் பேலஸ்க்கு போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம ஆகாஷ் இருக்கு, அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஃபீவர்னால அவங்கள வீட்லயே விட்டு வந்தாச்சு. இன்னைக்கு இந்த விளாகை நாங்கள் தான் கேரி பண்ணிட்டு போக போகிறோம். நானு சுதன் சிப்பா தான் கேரி பண்ணிட்டு போக போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்ட் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக ரீச் பண்ணிட்டோம் நம்ம பேலஸ்க்கு. உள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாம் வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். ஏய், எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்கடா. இதுக்கு பேர் தான் பேலஸ். இங்க இருக்கவங்க எல்லாம் ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்க. இவங்க மனசு வச்சா நம்ம எங்கேயோ போய். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பேலஸ்குள்ளே வந்துட்டோம். இங்கே உள்ளே வந்தோடனே நம்ம ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம செருப்பை கழட்ட சொல்லிடுறாங்க. இதை வந்து நம்ம அசுத்தப்படுத்தக்கூடாது, யாரும் ஷூ செருப்புலாம் உள்ளே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணுற மாதிரி ஒரு இடம் வச்சுருக்காங்க. நம்ம ஃபேமிலியோடு வந்தால் ஒரே இதாக போட்டு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பேலஸோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே என்ன ஸ்பெஷல்னால், ஒரு குதிரை விளக்குன்னு ஒன்று சென்டரில் ஹேங் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் இதோட சீலிங்கை பார்த்தீங்கன்னா உட்டன்லேயே அவ்வளோ அழகாக நிறைய ஃப்ளவர் டிசைன் போட்டிருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 90 ஃப்ளவர் டிசைன்ஸ் இருக்குமாம்மா. அதில் எதுவுமே சேம் பேட்டர்னாக இருக்காமா, எல்லாம் 90யுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறாங்க. சீலிங்லாம் சூப்பராக அப்படியே உட்டனில் போட்டு வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம மேலே வந்தோன்னா ஸ்டெப்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டெப்ஸும் ஃபுல்லாக உடன் தான் செஞ்சு வச்சுருக்காங்க. அதுவும் ரொம்ப ஷார்ட் அண்ட் நேரோவாக இருக்குது ஸ்டெப்ஸ் எல்லாம். அப்படியே மேலே ஏறணும்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு மீட்டிங் ஹால் இருக்குது. இதுதான் ராஜாக்களோட மீட்டிங் ஹாலாமா. இங்கே தான் அவங்க அந்த மந்திரிகள் கூட அந்த மீட்டிங்லாம் பண்ணுவாங்களாமா. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குது. கேரளா ஆர்கிடெக்சர்னாலே மாஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். மீட்டிங் ஹால்லேருந்து அப்படியே வெளியே வந்தோன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு மாஸான டைனிங் ஹால் இருக்குது. அது அவ்வளோ லென்த்தாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் எவ்வளோ பேர் வேணாலும் அங்கே உட்காந்து சாப்பிட்லாங்கிற மாதிரி ஒரு டைனிங் ஹாலு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தூண்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க. அந்த காலத்துலேயே நல்லா மர வீட்டில் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து கூரை நல்லா ஹைட்டாக வச்சுருக்காங்க. ஆனால் அதுக்கான பில்லர்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக அந்த காலத்துலேயே மரத்தில் போட்டு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவுமே நீங்கள் பில்லர் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக 2 பில்லர் கட்டி வச்சுருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நல்லா லென்த்தாகவும் கட்டி வச்சுருக்காங்க. அந்த காலத்துலேயே அவ்வளோ நல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் காங்கிரீட்லாம் அவ்வளோ யூஸ் பண்ணாமல் ஃபுல்லாக உட்லேயே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து டைனிங் ஹாலாமா. அந்த காலத்துலேயே மன்னர்கள் எல்லாருமே இங்கே தான் ஃபுட்லாம் சாப்பிடுவாங்க. ஸோ அப்போது யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய டைனிங் ஹாலாக இருந்திருக்கு, டைனிங் டேபிள் எவ்வளோ பெருசாக இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அந்த காலத்தில் அவங்க எவ்வளோ ஃபுட்ஸ், எந்த மாதிரி ரிச் ஃபுட்ஸாக சாப்பிட்ருப்பாங்க, எவ்வளோ குவாலிட்டியாக சாப்பிட்ருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம சாப்பிட்றதெல்லாம் அவங்கள ஒரு 10% 20% தான் நம்மளாம் ஹெல்த்தியாக சாப்பிட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே டைனிங் ஹாலை விட்டு வெளியே வந்தோம்னா அந்த சைடு ஒரு ஸ்டோரேஜ் ரூம்னே சொல்ல முடியாது, ஹால் ஆட்டம் இருக்குது. அவ்வளோ பெருசாக இருக்குது. அங்கே எவ்வளோ ஃபுட்டு வேணாலும் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இங்கேயும் அவங்க இங்கே வந்து ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலே அந்த டைனிங் ஹாலில் நம்ம என்ன பார்த்தோன்னா உட் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இங்கே ஃபுல்லாக ஸ்டோன் யூஸ் பண்ணி பில்லர் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹரிசாண்டலாக ஒன்று வெர்டிக்கலாக ஒன்று நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். விண்டோஸும் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் ஏர் வென்டிலேஷனுக்காக இதே மாதிரி வுட்டில் தான் போட்டிருக்காங்க. நல்லா இதுவும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ நல்லா கிளைமேட் நல்லா ஜில்லுன்னு இருந்திருக்கும் அந்த காலத்தில் விண்டோஸ்.
என்னது வரமாட்டேங்குது. எப்படி வரும்? கம்பிக்குள்ள இப்படி ஒரு ட்ரிக்ஸ் இருக்குன்னு தெரியாம போச்சு எனக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது அந்த காலத்துலலாம் செஞ்ச கண்டெய்னர்ஸ், அதாவது குடுவை. நம்ம ஃபுட்டு, தானியங்கள், நம்ம கிரெயின்ஸ், மில்லட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வைக்க அந்த காலத்துலேயே யூஸ் பண்ண இது வந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸு. இது வந்து அந்த காலத்தில் குடுவைன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது இப்போ வரைக்கும் நல்லா சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் நிறைய ஆர்டிஃபேக்ட்ஸ் இங்கெல்லாம் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த சைடு கொஞ்சம் நோ என்ட்ரி போர்டு வச்சுருக்காங்க. அங்கே இன்னும் நிறைய ஆர்டிஃபேக்ட்ஸ் வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த தெரியுது பார்த்தீங்களா, அந்த கூரை மேலே என்னென்னா லைட்னிங் அரெஸ்டர் வச்சுருக்காங்க. அப்போவுமே அது லைட்னிங் அரெஸ்டர் வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா லைட்னிங் அரெஸ்டர்னா ஒன்றும் இல்லை, அந்த மின்னல் வந்து தாக்கும்போது கூரையில் பட்டு கூரைக்கு எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த லைட்னிங் அரெஸ்டர் வச்சுருக்காங்க. அந்த மெட்டலில் அது கரண்ட் அப்படியே கண்டக்ட் ஆகிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதான் லைட்னிங் அரெஸ்டர். அந்த காலத்தில் அப்படியா விஷயம்? பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வில்லேஜ் ட்ரெடிஷனில் இருக்க மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே நடுவில் முற்றம் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். முற்றம்னா நல்லா ஏர் வென்டிலேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், வீட்டோட ஓப்பனிங் சென்டரில் மட்டும் ஒரு ஓப்பனிங் இருக்கும். இங்கே ஆனால் நல்லா பிளேஸ் நைட்டான ஜில்லுன்னு இருக்கும். அதுவும் இல்லாமல் இன்னொன்று இப்போ என்ன டிஸ்கவர் பண்ணோம்னா, இப்போ பாருங்கள் ஒரு சின்ன ஒரு டக்குன்னு ஏதாச்சும் ஒரு ஆம்புஷ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எனிமி அட்டாக் டக்குன்னு நடக்குதுன்னா டக்குன்னு தப்பிச்சு போகிறதுக்கு ஒரு எக்ஸிட் ஆட்டும் ஒரு டனல் ஆட்டும் ஒன்று வச்சுருக்காங்க. அது டக்குன்னு பக்கத்து ரூமுக்கு போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதெல்லாம் வச்சுருக்காங்க அந்த காலத்தில். எல்லாமே கிங்கோட சேஃப்டிக்காக தான் வச்சுருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே டனல் இருக்காமா. ஸோ இதுவும் டனலாக இருக்கலாம், அதுவும் டனலாக இருக்கலாம், எது வேணாலும் எங்கே வேணாலும் தப்பிச்சு போகிற எக்ஸிட் பாயிண்ட்ஸாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா விளக்கு வைக்க வச்சுருக்காங்க. அடிக்கடி ஒரு ஸ்டோன்ஸ் நம்ம செவத்துலேயே வச்சுருக்காங்க பாருங்கள். விளக்கு இங்கே ஈஸியாக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலத்தில் நம்ம நினைக்கிற மாதிரி எல்இடி பல்பு அதெல்லாம் இல்லவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி ஒன்று மேபி இதுலேயே எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கலாம், ஆர் விளக்கு வச்சுருக்கலாம். மேக்ஸிமம் இதுலேயே எண்ணெய் ஊற்றி வைக்கிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று என்ன பார்த்தோன்னா, நாங்கள் இந்த பேலஸில் ஒரு மிஸ்டீரியஸான பிளேஸ் ஒன்று இருக்குது. ஸோ இப்படி வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு காலி இடமாட்டம் இருக்குது. அது பார்த்தா எப்படி இருக்குன்னா, இந்த சிறை கைதிகள் அவங்களெலாம் போட்டு கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த பழைய படத்துலலாம், அதே மாதிரி இருக்குது. ஆனால் இன்னொரு சைடு பார்த்தா, ஸோ இப்போ பாருங்கள் இதில் என்னென்னா ஒரு துளசி மடமாட்டம்லாம் வச்சுருக்காங்க. இது என்ன இடம்னே தெரில, கார்டனா என்னன்னு தெரில. உங்கள் யாருக்காச்சும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணி. பேலஸை விட்டு வெளியே வந்துட்டோம். இப்போ அதுக்கு பேக் சைடு உள்ள தெக்கே கொட்டாரம் அப்படின்னு ஒரு இது இருக்குது. நம்ம அதுக்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பத்மநாபபுரம் பேலஸ் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்த தெக்கே கொட்டாரம் வந்துட்டோம். அது என்னென்னா ஒரு ஹெரிட்டேஜ் மியூசியம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலத்தில் யூஸ் பண்ண பழைய மிடில் கிளாஸ் பீப்புளோட ஒரு திங்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்குது. மக்கள் வந்து பார்க்கணுமே அப்படிங்கிறக்காக சேவ் பண்ணியிருக்காங்க. இங்கே அந்த ராஜாக்கள் யூஸ் பண்ண பொருள் எதுவுமே இருக்காது, அதெல்லாம் ஃபுல்லாக பேலஸ்குள்ளே மட்டும்தான். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பழைய ஆர்டிஃபெக்ட்ஸ்லாம் இருந்தது. சேரு, கிராமஃபோன், அவங்க யூஸ் பண்ண கட்டில் முதற்கொண்டு அப்படிலாம் இருந்துச்சு. பாருங்கள் வீணையெல்லாம் வச்சுருக்காங்க இன்னும். ஓகேங்களா, இது என்னென்ன பார்த்தீங்கன்னா பேலஸ்க்கு பேக் சைடில் உள்ள ஒரு கோயில் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கோயில் வந்து ஏதோ அமாவாசையோ பௌர்ணமியோ ஏதோ ஒரு நாள் அன்றைக்கி தான் திறப்பாங்க. இப்போ நம்ம எதுக்குள்ளே வந்திருக்கோம்னா அதே பத்மநாபபுரம் பேலஸ்க்குள்ளே இருக்க ஒரு இன்னொரு மியூசியம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்ன இருக்குன்னா அந்த பழைய காலத்து அங்கே கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் அந்த மாதிரி, அப்புறம் அவங்களோட போர் ஆயுதங்கள், என்னென்னா ஆங்கிலேயர்களோட ஆயுதங்கள்லாம் இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ ஒன்று ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அது வந்து அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்குறதுக்குன்னு ஒன்று ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அந்த இதுக்குள்ளே மனுஷங்களை போட்டாங்கன்னா அது வந்து அப்படியே அவங்களால பாடியை மூவே பண்ண முடியாதுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது அவ்வளோ கொடுமையான தண்டனை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம மியூசியமை சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். பேலஸையும் நல்லா சுற்றி பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நல்லா இருக்குது.
எல்லாமே வந்து ரொம்ப கிளாசிக்கல் மெமரிஸ். அதுவும் இல்லாமல் அந்த காலத்தில் ராஜாக்கள் இப்படிலாம் வாழ்ந்தாங்களா அந்த மாதிரி நமக்கு பிரமிப்பு தருது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது எல்லாருமே அவங்க லைஃப் டைமில் ஒன்ஸ் ஒரு விசிட் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை சுற்றி நிறைய இந்த மாதிரி ஸ்ட்ரீட்ஸ்லாம் இருக்குது. ஸ்ட்ரீட்டில் நிறையா உட்டன் பொம்மை வச்சுருக்காங்க. லைட்டாக கேரளா ஃபீலே வந்து ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நம்ம கேரளா பார்டர் வந்துட்டோம். அடுத்து நம்ம இப்போ திருப்பரப்ப ஃபால்ஸ் போக போகிறோம், பார்க்கலாம். ஓகே பாய். வரட்டா மாமே.